வணக்கம் மக்களே. ஆன்லைன்ல டிஎன்இசேவை போர்ட்டல்ல சர்டிபிகேட் ஏதாவது அப்ளை பண்றதுக்கு கேன் ஐடி ரொம்ப முக்கியமா கேட்டிருந்திருப்பாங்க. இந்த கேன் ஐடி ஏன் முக்கியம், அது மறந்து போச்சு அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்றது, இல்ல புதுசா எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். டிஎன்இசேவை போர்ட்டல்ல பல சர்வீசஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்கன்னு தெரியும். அந்த சர்வீஸை நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த கேன், அதாவது சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர் ரொம்பவே முக்கியம். இது 12 இருந்து 16 டிஜிட் இருக்கும். ஆன்லைன்ல ஏதாவது டாக்குமெண்ட்ஸை நீங்க ரிப்பீட்டடா அப்ளை பண்றதை தடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். நம்ம கேன் தான் நீங்க தமிழ்நாட்டோட குடிமகன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன இருக்கு. இந்த கேன் மூலமா நம்மளால ஒரே நேரத்துல பல சேவைகளை பயன்படுத்திக்க முடியும். உரிய டாக்குமெண்ட்ஸ் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா இது லைஃப் டைம் ஐடென்டிட்டி நம்பர் அப்படிங்கறதுனால நீங்க போட்ட அப்ளிகேஷனுக்கு ஸ்டேட்டஸை ஈஸியா ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த கேன் நம்பர் மறந்துருச்சு அப்படின்னா ஈஸியா மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இல்லனா இமெயில் ஐடி, உங்களோட ஆதார் நம்பர், இதுல எதை வச்சு வேணாலும் நம்ம ஈஸியா ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். அது எப்படி, இல்ல நியூவா ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். உங்களோட பிரவுசர் ஓபன் பண்ணி டிஎன்இசேவை அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர கவர்மெண்ட் வெப்சைட்டை டச் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும். இதுல பயனர் உள்நுழைவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்த இன்டர்ஃபேஸ்ல ஆல்ரெடி சைன் இன் அப்படின்னு கொடுத்து உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க ஆல்ரெடி இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இதுல லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஆப்ஷன்லேயே கீழே லாஸ்ட் பாத்தீங்கன்னா நியூ யூசர் சைன் அப் ஹியர் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களோட ஃபுல் நேம் என்ன, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த தாலுக்கில் இருக்கீங்க, உங்களோட மொபைல் நம்பர் என்ன, இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், லாகின் ஐடி, பாஸ்வேர்ட், அப்புறம் கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். நீங்க சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமா திரும்படியும் உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து இதை நீங்க லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதுல நீங்க எந்த சர்டிபிகேட் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் வைஸும் போய் எடுக்கலாம். இல்ல சர்டிபிகேட் வேணுங்கிறத நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேன் நம்பர் தான் ரிட்ரைவ் பண்ண போறோம் அப்படிங்கறதுனால இப்போ நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு அதுல இன்கம் சர்டிபிகேட் நான் அப்ளை பண்றதுக்கு இப்போ போறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தான் இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணா இதுதான் உங்களோட சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வச்சிருக்கணும். இதை எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ஆன்லைன் வீடியோ கூட உங்க கொடுத்துருப்பாங்க. தேவையான நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ நீங்க 60 ரூபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ நீங்க இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு கேன் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். சோ கேன் நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா இங்க சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு மேல சில ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது உங்களோட கேன் நம்பர், உங்களோட அப்பா பேரு, இமெயில் ஐடி, இல்ல உங்களோட பேரு, உங்களோட மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், இதை ஏதாவது ஒரு டீட்டெயில் கொடுத்து நீங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்க கேன் நம்பர் இதுலயே ஷோ ஆகும். அப்படி இல்ல இப்பதான் நீங்க புதுசா ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ண உடனேவும் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் காட்டும். இதுல அப்ளிகன் டீட்டெயில்ஸ், அதாவது இந்த யாருக்கு நீங்க கேன் நம்பர் வாங்க போறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க இதுல கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுல ஸ்டார் போட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பா நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ அதை எதையும் பிளாங்கா விடாதீங்க. பிளாங்கா விட்டீங்கன்னா சம்டைம்ஸ் ஃபார்ம் சப்மிட் ஆகாது. ஆதார் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கக்கூடிய டாக்குமெண்டா இருக்கும். அதனால அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க டாக்குமெண்ட் டைப்புக்கு. ரெண்டாவது டாக்குமெண்ட் வேணா நீங்க வேற ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கும். அதுல நீங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு அந்த நம்பர் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, ஸோ மேரேஜ் ஆகலையா, அதனாலதான் செல்வியா, திருவா, திரும்பதியா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. உங்களோட பேரு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறமா உங்களுக்கு யாராவது ரிலேஷன் இருக்காங்களா, உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இங்க நேம் கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்க அம்மா நேம், நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க, உங்களோட கம்யூனிட்டி, அப்புறம் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, இது எல்லாமே அப்ளிகன் டீடைல்ஸ்ல நீங்க ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் டீடைல், இப்ப எந்த அட்ரஸ்ல இருக்கீங்க, அதுவே உங்க பெர்மனன்ட் அட்ரஸா இருந்தா அதை ஃபில் பண்ணிட்டு அங்க ஒரு டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் சேமா இருந்துச்சுன்னா அதுவே ஃபில் ஆயிக்கும். அடுத்ததான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கான டீடைல்ஸ், இதுல ஃபோன் நம்பர் மஸ்டா இருக்கும். இமெயில் உங்களுக்கு ஆப்ஷனலா தான் கொடுத்துருப்பாங்க. ஃபைனலா பேங்க் டீடைல்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட பேங்க் நேம் எந்த இடத்துல இருக்கு, ஸோ பிரான்ச் நேம், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட். இப்போ இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன் நம்பர் ஷோ ஆகும். அந்த கேன் நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து தான் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் சில பேருக்கு நீங்க சர்ச் ஆப்ஷன் கொடுக்க சொன்னீங்க, நான் கொடுத்து பார்த்தேன், பட் எல்லாமே இன்வாலிட் அப்படின்னு வருதுன்னு காட்டுது இல்லையா. ஸோ ஏதாவது ஒன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகண்ட் நேம் கொடுத்து சர்ச் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா அப்ளிகண்டோட இமெயில் ஐடி, இல்லைன்னா மொபைல் நம்பர், இல்லைன்னா ஆதார் நம்பர்,
இப்படி ஏதாவது ஒண்ணு மட்டும் நீங்க கொடுத்து சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கேன் நம்பர் வந்து ஈஸியா உங்களுக்கு ஷோ ஆயிடும். என்ன மக்களே, இந்த வீடியோல உங்களோட கேன் நம்பர் மறந்து போச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்றது, புதுசா கேன் ஐடி அப்ளை பண்றது எப்படி அப்படிங்கறதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஆல்ரெடி நீங்க கேன் நம்பர் அப்ளை பண்ணி வச்சிருந்து அதுல சில டீடைல்ஸ்லாம் எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பேரு, போன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. Subscribe to One India and never miss an update.